சத்யான்ற இந்த பொண்ணு பாக்குறதுக்காக வராங்க. ஆனா பொண்ணு போட்டோல விட நேர்ல கலர் கம்மியா இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வேணான்னு கிளம்பிறாங்க. கொஞ்சம் மாசம் கழிச்சு சத்யாவை பிடிச்ச ஒரு பையன் பொண்ணு கேக்குறதுக்காக அவ வீட்டுக்கு வரான். அப்போ மாப்பிள்ளையோட அம்மா சத்யாவுடைய அப்பா கிட்ட, என் பையன் பெரிய படிப்பு படிச்சிருக்கான், ஆனா வேலை இல்ல, அதனால 15 லட்சம் மட்டும் டௌரியா கொடுத்தீங்கன்னா என் பையன் அந்த காசை வச்சு பிசினஸ் பண்ணிக்கிறவான். உங்க பொண்ணுக்கு 50 பவுனும், என் பையன் ரொம்ப பழைய பைக் தான் வச்சிருக்கான், அதனால அவனுக்கு இப்போ நியூ மாடல்ல உள்ள புது பைக்கா பார்த்து கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்துருங்கன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சத்யாவுடைய அப்பாக்கு மனசே கேட்கல. இருந்தாலும் அவங்க பொண்ணு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு சத்யாக்கு கூட தெரியாம அவங்க வீட்டோட பத்திரத்தை அடமானம் வச்சு காசு வாங்கி சத்யாக்கு 50 பவுனும் மாப்பிள்ளைக்கு புது பைக்கும் 15 லட்சம் டௌரிக்கும் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. பார்த்தா 3 மாசமா வீட்டுக்கு லோன் கட்டலன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து அந்த அப்பாவை அசிங்கமா திட்டி ரோடுன்னு கூட பார்க்காம அடிக்க வரான். அந்த அப்பாவும் என் பொண்ணுடைய கல்யாண வேலையா இருந்ததுனால லோன் கேட்ட முடியலன்னு சொல்லி பாக்குறாங்க. இருந்தாலும் அந்த பையன் கொஞ்சம் கூட காதல வாங்காம வீட்டோட சாவியா வாங்கிட்டு போயிடான். கடைசியில அந்த அப்பாவால வீட்டுக்குள்ள போக முடியாம ரோட்லயே இருந்து அழுதுட்டு இருக்காங்க. இத பார்த்த சத்யா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணம் நடக்க தேவையே கிடையாது, உண்மையிலேயே அந்த பையனுக்கு என்னைய பிடிச்சிருந்தா வரதட்சணை எல்லாம் வேணாம்னு சொல்லி என்னைய கல்யாணம் பண்ணிப்பான், அந்த மாதிரியான பையனா இருந்தா மட்டும் போதும், முதல்ல வாங்கின நகை எல்லாத்தையும் வித்து காசாக்கி அடமான வச்ச வீட்டை மீட்கலாம்னு சொல்லி அவ அப்பாவை கூட்டிட்டு போறா.